ஹலோ. அனைத்து வியூவர்ஸுக்கும் நன்றி. அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. அனைத்து பிறந்தநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் ஒரு நன்றி. அனைத்து திருமண நாட்கள் கொண்டாடும் பிறந்தநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள். இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய நல்ல விஷயம், எல்லாம் நன்மைக்கு. எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லும்போது, கடவுள் முதல்ல எடுத்தோன்னே சொல்லிடுறேன். பைபிளில் கூட, நான் இந்து கடவுள் கோயிலேருந்து தான் பேசுகிறேன், இருந்தாலும் அந்த பைபிளில் ஒரு வசனம் வரும். ஒவ்வொருத்தருடைய தலைமுடி எண்ணப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு வாக்கியம் வரும் அதில். அதனால் நம்ம என்ன நினச்சாலும் கடவுள்னு ஒரு என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அது என்னுடைய அனுபவத்தில் எல்லாம் பெரியவங்க நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. என்னோட அனுபவத்திலே நான் சொல்கிறேன், எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு தான். இப்போ நம்ம வடிவேல் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், நம்ம ஒரு பக்கம் வண்டி ஓட்டினா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாமே நன்மைக்குன்னு எடுத்துக்கணும். அதுக்கு தான் அந்த கதையை சொல்லுவாங்க, அக்பர் பீர்பால் கதை. அக்பர் ஒரு நாள் ஒரு ஆப்பிள் வெட்டின்னு இருக்கும்போது அவருடைய விரல் கட்டாயிடும். அந்த வழியில் துடிச்சுன்னு இருக்கும்போது பீர்பால் என்ன விரல் கட்டாயிடுச்சா, அதுவும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி சொல்லும்போது, என்னப்பா வெளியில் தூச்சுன்னு இருக்கிற நீ போயிட்டு என்ன எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்கிறியான்னு சொல்லுவார். உடனே அக்பர் கோவப்பட்டு, இந்த பீர்பாலை சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லுவார். பீர்பாலை சிறையில் அடைப்பாங்க. அதுவும் அது அவர் உடனே சொல்லுவார், எனக்கு அதுவும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்கு போயிடுவார். அப்புறம் மறுநாள் என்ன பண்ணுவார், அக்பர் ஒரு காட்டுக்கு வேட்டையாட போகும்போது அங்கே இருக்கிற சில காட்டுவாசிகள் அவங்களுடைய கடவுளுக்கு பலியிடுறதுக்காக ஒரு முழு உடலை தேடின்னு இருப்பாங்க. அப்போது இந்த ராஜாவை கடத்தின்னு போயிட்டு அவரை பலியிடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருடைய ஒரு விரல் இருக்காது. அவர் அங்கஹீனமாக இருக்கிறாருன்னு சொல்லி அவரை விடுதலை கொள்வாங்க. அதுக்கப்புறம் தான் நினைப்பார் அவர், ஆஹா இதுவும் ஒரு நன்மைக்கு தான் போல இருக்குன்னு சொல்லி. அப்புறம் சிறையில் இருக்கிற அக்பரை பார்த்து, நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், உங்களை நான் விடுதலை செய்கிறேன்னு சொல்லுவார். அதனால் எல்லாமே நன்மைக்கு தான். அதனால் நம்ம என்ன நினச்சாலும் கடவுள் எங்கே நிறைந்திருக்கிறாரு. ஒரு சிவாஜி படத்தில் கூட ஒரு குழந்தை சிவாஜிக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி வரும். அதை சிவாஜி கேட்பார், கடவுள் எங்கே இருக்கிறார் காமி, கடவுளை எங்கே இருக்கிறார் சொல்லுன்னு சொல்லும்போது, ஒரு கிண்ணத்தில் ஒரு பால் இருக்கும். அந்த பாலில் காமிச்சு, இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த சிவாஜி கணேசன் கேட்கும்போது அந்த குழந்தை கேட்கும். அதுக்கு சிவாஜி சொல்லுவார், அதுக்குள்ளே வெண்ணெய் இருக்குது, நெய் இருக்குது, மோர் இருக்குது, தயிர் இருக்குதுன்னு சொல்லுவார். அப்போது நீங்கள் இது உள்ளே இருக்கிறது எத்தனையும் சொல்கிறீங்களே, கடவுள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார். அவர் இதில் எல்லாமே இருக்கார், எங்கும் நிறைஞ்சிருக்கார் கடவுள். அதனால் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நம்ம நடக்கும். அதனால் கடவுளை வணங்குவோம். கடவுள் பிறப்பு இறப்பு அடுத்த செகண்டு என்ன நடக்க போகுதுன்னே நமக்கு தெரியாது, அது கடவுளுக்கு தான் தெரியும். அதனால் எல்லாம் நன்மைக்கேன்னு வாழ்வோம், நலம் பெறுவோம், ஆண்டவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.